Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பிரஸ் மீட்டை எப்படி பார்க்குறீங்க? அதனால இது வந்து பிரஸ் மீட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தாவேக தரப்பில் முதல் பிரஸ் மீட்னு சொல்கிறாங்க. பட் இதுவே பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தகவல் ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த தகவல் சொல்கிறார், இதையும் கூட புசியானந்த் சொல்லுன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த அட்வைஸ் எல்லாமே தொண்டர்கள் ஏற்க மறுக்கிறாங்களா? மதுரையில் நடந்த சம்பவத்தெல்லாம் இல்லை, நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். முதல்ல இந்த மாதிரி வார்த்தையை முதல்ல விஜய் வந்து தவிர்த்துக்கணும். முதல்ல இங்கே இந்த நண்பா நண்பின்ற வார்த்தைலாம் எதுலையும் எங்கேயாவது இருக்கான்னு என்ன தேடி எடுத்து ஏதாவது புராணங்களில் இதிகாசங்களில் எங்கேயாவது இருந்தால் எடுத்து பாருங்கள். நம்ம அணில் குஞ்சுகள்னு சொன்னால் நமக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்குது. சில பேர் நமக்கு விமர்சனம் பண்ணும்போது நம்ம பதிலடி கொடுக்கறதுக்காக நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இது வந்து என்னை கேட்டால் வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்களை வந்து விஜய் ரசிகர்கள் இன்னும் வந்து ரசிகர்களாக இருக்கிறதுனால தான் இந்த தொண்டர்கள் வந்து அது விமர்சனமாக நீங்கள் எதிர்கொள்ளணும். பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க நீங்கள் விமர்சனம் வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணுறோன்றதுனாலே நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பெண்களை பற்றி, வீட்டு பெண்களை பற்றி, குடும்பத்தை பற்றி இதெல்லாம் பேசினா ஒன்றும் கிடையாது. அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் உக்கிரமாகும். தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய ஃபியூச்சர்லாம் கிடையாது சார். ஸ்கோப் இல்லாத கட்சி தான். விஜயகாந்த் இருந்தார்னா அந்த தேமுதிக நிலவை இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். விஜயகாந்த் இருந்தாலும் இன்றைக்கி முதலமைச்சர் அவர் தான் இருந்திருப்பார், இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். அதிமுக கட்சி காலியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த அதிமுக கிட்ட போய் வந்து பிச்சை கேட்குற மாதிரி தான் இருக்கிறாங்க தேமுதிக. எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே இதுவும் நடக்குது. புள்ள வர்றதை பற்றி பிரச்சனையே கிடையாது. வந்த புள்ள என்ன சொன்னார் கேட்டால் அம்மான்னு சொல்லலை, அண்ணியாரும் சொல்றாரு. எங்க போய் அடிச்சுக்கிறது எல்லாம் போயிட்டு சொல்றது. முதல்ல தமிழ்நாட்டு அரசியல பேண்ட் சட்டை போட்டது நான் தான். எனக்கு அப்புறம் தான் வந்து அண்ணாமலை, ஸ்டாலின், விஜய், சீவன் எல்லாரும் போட்டாங்க அப்படிங்கிறாரு. யார் சொல்றது? விஜய் பிரபாகரன் சொல்றாரு. நானு பேண்ட் சட்டை விதான் நான் ஒரு அப்புறம் கேட்டேன். சீமான் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டா வந்து ஆரம்பத்துல இருந்து வந்து வேட்டி சட்டை போட்டு பார்த்துருக்கேன். சீமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டை போட்டது என்ன சொல்ல போனா எல்லாம் ஒரு பேச்சா சார் இதெல்லாம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கி துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு ஜெயகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் குகன். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பிரஸ் மீட்டை எப்படி பார்க்குறீங்க? பிரஸ் மீட்ன்றது வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து கேள்வி பதில் பரிமாற்றங்கள் எதுவும் இல்லையே, ஒரு கான்வர்சேஷன் இல்லை. தகவல் சொல்கிறார், அவ்வளோதான். அது தகவல் கேட்டுக்கிறாங்க. மதுரையில் போனால் என்னால் அங்கே பேச முடியாது, அங்கே கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து நான் வந்து வேலை நிமித்தமாக நான் போகிறேன், ஷூட்டிங் விஷயமாக நான் போகிறேன், அதனால் அந்த வேலை நிமித்தமாக போகிறேன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அவ்வளோதான். கொடுத்துட்டு கடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அடுத்த கேள்விக்கு போகும்போது அவர் நிற்கலையே அங்கே. அந்த தகவல் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே போயிடுறாரு, அவ்வளோதான். ஸோ அதனால் இது வந்து ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தாவேக தரப்பில் முதல் ப்ரெஸ் மீட்னு சொல்கிறாங்க. பட் இதுவே பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தகவல் ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த தகவல் சொல்கிறார், இதையும் கூட புசியானந்த் சொல்லுன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அதுதான் நான் சொல்கிறேன். இது ஸ்டெப் பை அடுத்த வளர்ச்சின்னு கூட நம்ம சொல்ல முடியும். நம்ம எல்லாத்தையும் நெகட்டிவ் பார்வையிலே பார்த்துட்டு போக முடியாது. இது ஒரு ஆரம்பம். ஆனால் தெளிவாக சொல்கிறார், சொல்லக்கூடிய தகவலை வந்து தெளிவாக சொல்கிறாரு. இது வந்து நான் வந்து மதுரையில் வந்து நான் வந்து ஷூட்டிங் விஷயமாக நான் போகிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. மதுரையில் நான் என்னால் பேச முடியாத ஒரு சூழல் வந்துடலாம், அதனால் இங்கேயே நான் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு கிளம்ப. ஸோ அதனால் முதல் ப்ரெஸ் மீட்டு. ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டால் பெரிய அளவில் வந்து கான்வர்சேஷன் எதுவும் கிடையாது. அடுத்தடுத்துல நடக்கலாம். தாவேகா தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவில்லாத அன்பை என் மேலே வச்சிருக்கீங்க. நானும் உங்கள் மீது, நண்பர்கள் மீது, நண்பிகள் மீது, தோழர்கள் மீது, தோழிகள் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு எல்லாருமே இருக்கிறீங்க. ஆனால் அதே சமயம் 100% டிசிப்ளினோடவும் இருங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனால் இந்த அட்வைஸ் எல்லாமே தொண்டர்கள் ஏற்க மறுக்கிறாங்களா? மதுரையில் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். முதல்ல இந்த மாதிரி வார்த்தையை முதல்ல விஜய் வந்து தவிர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆண்பால் பெண்பால் இருக்குல்ல, அதை முதல்ல சொல்லணும், உங்களுக்கு புரிய வச்சிடணும். முதல்ல நீங்கள் இருற போட்டாலே வந்து ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். நீங்கள் தோழர்னு சொன்னீங்கனாலே ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். தோழன் இன்னு இல்லு அப்படி போட முடியுமா? இல்லை. அதேமாதிரி நண்பர்னு சொன்னார், நண்பன் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஆணை குறிக்குது, சரிங்களா? சொன்னால் நீங்கள் நண்பர்னு சொல்லிட்டீங்கன்னா ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். முதல்ல இங்கே இந்த நண்பா நண்பின்ற வார்த்தைலாம் எதுலையும் எங்கேயாவது இருக்கான்னு என்ன தேடி எடுத்து ஏதாவது புராணங்களில் இதிகாசங்களில் எங்கேயாவது இருந்தால் எடுத்து பாருங்கள். புரியுங்க சார்?
தோழர் தோழா தோழின்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள். தோழர்கள் தோழிகள் சொல்கிறேன். நண்பா நண்பின்றதெல்லாம் கிடையாது. நண்பின்னு எங்கன்னா இருக்கா சார்? நீங்கள் எடுத்துக்காட்டு. முதல்ல விஜய் வந்து இந்த மாதிரியான இந்த இளம் வட்டங்கள் கிட்ட பேசக்கூடிய நம்ம அணில் குஞ்சுகள்னு சொன்னால் நமக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்குது. சில பேர் நமக்கு விமர்சனம் பண்ணும்போது நம்ம பதிலடி கொடுக்கறதுக்காக நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இது வந்து என்னை கேட்டால் வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்களை வந்து விஜய் ரசிகர்கள் இன்னும் வந்து ரசிகர்களாக இருக்கிறதுனால தான் இந்த சர்ச்சை. தொண்டர்கள் வந்து அதை விமர்சனமாக நீங்கள் எதிர்கொள்ளணும். நீங்கள் ஒருமையில் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இல்லை கெட்ட வார்த்தையை விமர்சனம் பண்ணுறீங்கன்னு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை குறுகிய வட்டத்தில் வச்சுருக்கோம். அது கடந்த காலத்தில் வந்து நாம் தமிழரே ஒரு சாட்சி. குறிப்பிட்ட ஒரு ஐடிவிங்கில் வந்து ஒரு 100 பேர் கிளம்பி போய் வந்து எல்லாரையும் வசைபாடுறதுனாலாம் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துட்ருக்குறோம். நீங்கள் என்ன மாதிரி விமர்சனங்கள் பண்ணாலும் அதை எதிர்கொண்டு தான் கடந்து போவோம், சரிங்களா? வீட்டிலே கொண்டு வந்து மலத்தை கொட்டினாங்க. சவுக்கு சங்கம் பேசிட்டு தானே இருக்கிறாரு. பேசி தான் இருக்க நின்று போயிடுச்சா? நடுவில்னா ஒரு பிரேக் எடுத்திருப்பார், அது வேறு. அந்த பிரேக் வேறு எதுக்கோ இருக்கலாம். ஆனால் பேசி தானே இருக்கிறாரு. திரும்ப சவுக்கு மீடியா தொடங்கி அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க நீங்கள் விமர்சனம் வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணுறோன்றதுனாலே நீங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ வந்து பெண்களை பற்றி, வீட்டு பெண்களை பற்றி, குடும்பத்தை பற்றி இதெல்லாம் பேசினா ஒன்றும் கிடையாது. அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் உக்கிரமாகும். இப்போ நானோ அல்லது சவுக்கு சங்கரோ அல்லது மற்றவர்களோ ஏன் வந்து அணில் குஞ்சுகள்னு ஏன் பேசுகிறாங்க சொல்லுங்கள்? பத்திரிகையாளர்களை நீங்கள் வந்து முரண்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதால தான் இந்த ஆடுன்ற பேர் ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. யாருக்கு? அண்ணாமலைக்கு. பத்திரிகையாளர்கள் குரங்குகள் சொன்னார். குரங்கு மாதிரி தாவறீங்களான்னு கேட்டார். பத்திரிகையாளர்களை வந்து கேட்டினா வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசினார் அவர். யார்? அண்ணாமலை. கடைசியில் அந்த அண்ணாமலைக்கு இந்த ஆடுன்ற பேர் யார் கொடுத்தாங்க? மீடியாக்களே வந்து பேசுனாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே சொன்னாங்க ஆடுன்ற வார்த்தையை. அடுத்து யூடியூப்பில் வந்து ஆடுன்ற விமர்சனம் எப்படி நின்றுது சொல்லுங்கள்? இல்லை இதே மற்ற கட்சிகளுக்கு இல்லையா? எடப்பாடி மேலே ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நீங்கள் ஒரு பேர் வச்சு இது மாதிரி சொல்ல முடியுமா? எடப்பாடி சொல்ல முடியுமா? சொல்கிறாங்களா யாராச்சும்? ஜெயலலிதாவுக்கு அது மாதிரி ஏதாவது பேர் இருக்கா? எம்ஜிஆர், கலைஞருக்கு, ஸ்டாலினுக்கு, ஏன் உதயநிதிக்கு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பேர்? இல்லை. ஆனால் அணில்ன்ற பேர் வந்து அடைமொழியில் வந்து நிற்கிறது. காரணம் என்ன? இப்போ புரியுதுங்களா? நீங்கள் இப்போ நான் சொல்கிற சீமானை நீங்கள் எடுத்துங்க. சீமானை வந்து குறிப்பிட்ட வந்து ஊடகங்கள் எல்லாம் சுற்றி வளைக்கிறதுக்கு காரணமேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊடகத்தில் விமர்சனம் பண்ணக்கூடியவங்களை வந்து கேட்டால் உடனே நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து மையப்படுத்தி கொச்சையாக பேசுறது நானும் பார்க்குறேன். சில பேர் விஜய் பேர்லேயே வந்து சேனல் நடத்துகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசக்கூட அத்தனை வார்த்தையும் நான் எடுத்து பார்க்குறேன். அத்தனை பத்திரிகையாளர்களையும் விஜய் பேர்லேயே ஒருத்தர் வச்சுருக்கான், ஒரு யூடியூப் வச்சுருக்கான். நான் பார்த்தேன், அது எனக்கு ஒருத்தர் நண்பர் அனுப்பிச்சார். அவன் பேர்லேயே வந்து கேட்டால் விஜய் பேர்லேயே ஒரு சேனலை நடத்துகிறான். அவன் போடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. எல்லா பத்திரிகை ஜாம்பவான்களும் இருக்கிற அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருமையிலையும் கீழ்த்தரமாக கெட்ட வார்த்தையிலையும் பேசுறதை பார்க்குறேன். நான் வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். எல்லா எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் விஜய் பேர்லேயே வச்சுருக்கான். பேரை இது சேனல் பேரே விஜய் பேர், விஜய் டாக்ஸ்ன்னு வச்சுருக்கான். அவன் நம்மளால் இன்னும் கொஞ்சம் விளம்பரம் ஆகட்டும், இன்னும் கூட பார்க்கட்டும். ஆனால் விஜய் பார்க்கணும். இதை முதல்ல விஜய் பேர்லேயும் ஒருத்தன் வந்து எடுத்து நடத்துகிறவன், பேரை வச்சுருக்கவன் எல்லா பத்திரிகையாளரும் வந்து அவன் பேச விமர்சனம் பண்ணது ஆளே இல்லை சார். கட்சி ரீதியாக பண்ணால் கூட பரவாயில்ல. விஜய் தாவேக்காவை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவ்வளோ பெரிய வந்து கேட்டினா சரி நீ எதிர்மறை கருத்து வைக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்று கிடையாது. நம்ம பேசலாம், பேசக்கூடாதா? சேகோரா பேசலாம், மாற்று கருத்து வைக்கலாம். ஆனால் வைக்கக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கெட்ட வார்த்தைகளில் என்னென்ன வார்த்தைலாம் இருக்கோ நீங்கள் யோசிச்சிங்க. நம்ம அதை சொல்ல முடியாது இல்லை, சொல்லணும்னா சொல்லலாம். அது நீங்கள் பீப் போடணும். அப்புறம் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. அவன் இண்டிவிஜுவலாக ஒருத்தன் உட்காந்து நின்று பேசிட்டு போயிடுறான் சார். அதுவும் அவனே ரோட்டில் தான் நின்று பேசுகிறான், நான் பார்த்தேன். என்ன நம்ம ஒரு செட்டை ஒரு சேனல் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேனலாக நம்ம இருக்கும்போது நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஸோ விஜய் சார்ந்தவங்க இதை புரிஞ்சுக்கணும். எல்லா பத்திரிகையும் நீங்கள் எதிரியை வந்து உருவாக்கிக்கிறது பெரிய அறிவுபூர்வமான விஷயம் கிடையாது சார். முட்டாள்தான் அது. எதிரிகளை உருவாக்கி கூடாது. அது வளர்ந்து வர காலத்துல விஜயகாந்த் கொண்டு நிறைய பேர் வந்து விஜய கார்னர் பண்ணியே திட்டுறாங்க அப்படிங்கிறது சார். அப்படிலாம் கிடையாது சார். யாரும் நான் தான் சொல்றேன்ல, இங்க விஜயகாந்த் வந்து பத்திரிகையாளர்களை வந்து அவர் வந்து மிக சிறந்த ஆளுமை. விஜயகாந்த் மகாத்மா. விஜயகாந்த் யாரு? விஜயகாந்த் வந்து சாதாரண ஆத்மா கிடையாது, மகாத்மா.
அவ்வளோ நல்ல மனிதர். ஆனால் 2-3 விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு, ஏர்போர்ட்டில் ஒரு முறை வந்து அவர் பேசின ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் 2-3 விஷயம், டெல்லியில் ஒரு முறை வந்துச்சு, ஊடகங்கள் எல்லாமே வந்து அவருக்கு எதிராக திரும்பிச்சு. ஸோ ஊடக வந்து எதிர்ப்பை வந்து நீங்கள் சுமந்துக்கிட்டீங்கன்னா அது கஷ்டம். நான் மேட்ரு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்றது வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நார்மலாக நடந்துட்டார். இது ஆரம்பம். அடுத்தடுத்து கூட அவர் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராகலாம். கண்டிப்பாக வந்து நான் நம்புகிறேன், கண்டிப்பாக வந்து கேட்டிங்கன்னா புசியானது அளவுக்குலாம் அவர் வந்து மீடியாவில் பேச மாட்டார். நிதானமாக பொறுமையாக நிறுத்தி, இப்போ எப்படி சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, பொறுமையாக இருந்து ஒரு தகவல் இது பேசலாம். இது ஆரம்பம். அடுத்தடுத்து வந்து அவர் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் தேமுதிகவின் பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது தருமபுரியில். இந்த கூட்டத்தில் வந்து மாநில அளவிலான நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பொதுச் செயலாளராக பிரேமலதா அவர்கள், அதன் பிறகு இளைஞரணி செயலாளராக வந்து விஜயபிரபான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் பொருளாளராக சுதீஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் பல நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒருமனதாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய ஃபியூச்சர்லாம் கிடையாது சார். ஸ்கோப் இல்லாத கட்சி தான், ஒன்றும் கிடையாது, சும்மா இருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியா இருந்திருக்காங்க, எல்லாம் இருக்கலாம். எவ்வளோ பெரிய பதவி சார். விஜயகாந்த் இருந்தார்னா, இப்போ நானே சொல்கிறேன், விஜயகாந்த் இருந்தார்னா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாளர்கள்ன்றது வேறு. இன்றைக்கும் தினம் அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேக்னெட் இழுக்குது தான் நமக்கு. அந்த பிரிட்ஜில் போகும்போது அந்த பில்டிங்கை ஒரு நாளைக்கு எனக்கு உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு 4 முறை நான் அந்த பக்கம் போகிறேன் வரேன், இல்லை குறைஞ்சபட்சம் 2 முறை போகிறேன். காலையில் ஒரு முறை போகிறேன், மாலை ஒரு முறை, இரவு 11 மணிக்கு போகிறேன், 12 மணிக்கு போகிறேன். கேப்டன்ற அந்த ஆலயத்தை தாண்டி தான் சார் நான் போகிறேன். ஒரு காந்த சக்தி இருக்குது, அந்த முகத்துக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. அது யாருமே வராது. மகனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சரியாக இருந்திருந்தாங்கன்னா வந்து கேப்டன் வந்து இந்த மாதிரியான ஒரு இது இருந்திருக்காது. மனைவியாக அவங்க கடமையை சரியாக செஞ்சுருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த அம்மாவை நான் குறையாக சொல்ல. விஜயகாந்தோடைய மனைவி வந்து மனைவியாக அவங்களுடைய கடமையை வந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதெல்லாம் வேறு. பட் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து கேட்டால் அவரை தவறாக வந்து வழி நடத்துனதுலாம் உண்மை தான். கடந்த காலத்தில் இவங்க மச்சானும் சரி, பொண்டாட்டியும் சரி, மனைவின்ற ரோலில் அவங்க வந்து சரியாக இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த கடமையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் கட்சியில் வந்து தலையீடு வந்த பிறகு தான் அந்த கட்சி நாசமானது. அதுக்கப்புறம் தான் அதில் இருந்த பலரும் கேட்டால் பிரிஞ்சு போனது நிறைய நடந்தது. ஸோ அதனால் விஜயகாந்த் இருந்தார்னா அந்த தேமுதிக நிலவை இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். விஜயகாந்த் இருந்தாலும் இன்றைக்கி முதலமைச்சர் அவர் தான் இருந்திருப்பார், இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். அதிமுக கட்சி காலியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த அதிமுக கிட்ட போய் வந்து பிச்சை கேட்குற மாதிரி தான் இருக்கிறாங்க தேமுதிக. அதிலும் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டான ஒரு பிச்சை கேட்டாங்க போல இருக்குது. இந்த ராஜ்யசபா சீட்டு அவர் பட்டையை அடித்து அமிச்சிட்டாரு, கிளம்புங்கன்ட்டார். சொல்லுங்கள். ஸோ அதனால் எனக்கு நான் சொல்ல கேட்டால் அந்த கட்சியெலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு லெட்டர் பேர் கட்சியாக இருக்கும், அவ்வளோதான். விஜயகாந்த் அந்த பேருக்காக ஓடிட்டு இருக்குது, அவ்வளோதான். வெறும் பேருக்கே வந்து ஒரு கட்சியாக நடமாடிட்டு இருக்குது. இல்லைனா மற்றபடி யாரும் கிடையாது. விஜயகாந்தை நேசிக்கக்கூடியவங்க, அவரது வந்து ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினாங்கல்ல, அவங்களுக்கு இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா குடிகாரன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க, திமுகலையும் அவர் விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரியான விமர்சனங்கள் வந்து கலைஞரை கூட பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் வந்து கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த மாற்றி வாக்களிக்க விருப்பம் இல்லாதவங்க அந்த தொண்டர்கள் வந்து அப்படியே இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி கட்சி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து பெருசாக ஆகுன்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டணிக்கு போய் வந்து சேரணும், வேறு வழி இல்லாமல், அவ்வளோதான். அதனால் இதை தெரியலையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டம் யார் வந்துட்டாங்க, பிள்ளைய கொண்டு வந்துட்டாங்க. எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே, எதுவும் நடக்குது. புள்ள வர்றதை பற்றி பிரச்சனையே கிடையாது. வந்த புள்ள என்ன சொன்னார் கேட்டால் அம்மான்னு சொல்லலை, அண்ணியாருன்னு சொல்கிறாரு. எங்கே போய் அடிச்சுக்கிறது எல்லாம் போயிட்டு சொல்கிறது. விஜயகாந்த் தானே சொல்கிறார், டேய் என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக விஜயகாந்த் என்ன சொல்லிப்பாரு, அம்மாடாது. ஏன்னா அண்ணினா அது பிராண்டா. என்ன சார் இது? ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட அரசியல், தமிழ்நாடு அரசியலில் நிறைய அன்னிகள் தெரியும்ல உங்களுக்கு. நிறைய அன்னிகள் இருக்காங்க. எத்தனை கட்சிகள் அன்னிகள், எல்லாமே நிறைய கட்சிகள் அன்னிகள் நிறைய இருக்கிறாங்க. அண்ணனுடைய மனைவி அண்ணி, நிறைய தமிழ்நாடு அரசியலில் அன்னிகள் ஜாஸ்தி. இதில் இவங்க அன்னின்ற பிராண்டை இவங்க ஸ்ட்ராங் பண்ணுறாங்களாமா. பிள்ளையே வந்து என்ன சொல்ல கேட்டோன்னா அன்னியார். என்ன சார் இது? அம்மான்னு தெரியல, அம்மா தானே. இல்லை சொல்லுங்க, கட்சியோட தலைவன் கூட சொல்லுங்க. இல்ல தேமுதிக தொண்டர்கள் எல்லோருமே இப்போ அன்பின் மிகுதியின் காரணமாக அன்னியார் தானே சார். நீங்க அவங்க சொல்லலாம் சார்,
இவன் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கலாலாம் பெருசாலாம் வந்து பிரைட்டாக இருக்க முடியாது சார். இல்ல முதல்ல தமிழ்நாட்டு அரசியல பேண்ட் சட்டை போட்டது நான் தான், எனக்கு அப்புறம் தான் வந்து அண்ணாமலை, ஸ்டாலின், விஜய், சீமான் எல்லாரும் போட்டாங்க அப்படிங்கிறாரு. யார் சொல்றது? விஜய் பிரபாகரன் சொல்றாரு. நானு பேண்ட் சட்டை விருதம் நான் ஒரு அப்புறம் கேட்டேன். சீமான் தான் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டால் வந்து கேட்டேன், ஆரம்பத்துல வந்து கேட்டால் வந்து வேட்டி சட்டை போட்டு பார்த்துக்கலாம். சீமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டை போட்டது என்ன சொல்ல போனா இப்படி சொன்னா சொல்றேன் நான். இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? இதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் இவங்க அப்படிங்கிறாரு. காலம் மாறிட்டு இருக்கு சார். அப்புறம் வேட்டிலேருந்து மாறிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஒரு பெரிய இதுவா என்ன சொன்ன கேட்டால் வேட்டி தான் கட்டணுமே என்ன கேட்டா. தமிழன்னா நீ வந்து தமிழர் பாரம்பரியம்ல வேட்டி பாரம்பரிய உடை இல்லை, அது ஒரு பெருமையா நான் பேண்ட் சட்டை போட்டோம் நான் தான் சொல்லிட்டு சும்மா அதெல்லாம் கேட்டேன். நாயை வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கிற பையனை விஜயகாந்த் சொல்லுவாரு சும்மா சொல்ல. இப்போ பேசணும் அப்புறம் நான் விஜயகாந்த் அவருக்காக விஜயகாந்த் மேலே வந்த விசுவாசத்துக்காக நம்ம பார்க்குறோம். பொலிட்டிக்கலாக அரசியல் கட்சியை கொண்டு போய் சேர்க்குற வேலையை போய் பார்ப்பீங்களா? பட்டி தொட்டியெல்லாம் கொடி பறந்துட்டு இருக்குது, கிழிஞ்சி தொங்கிட்டு இருக்குது பல இடங்களில் கொடி, தேமுதிக கொடி தெரியுமா உங்களுக்கு? வயிறு எரியுது. நம்ம எத்தனை இடத்துல தெரியுமா கொடியை மாற்றத்துக்கு ஆள் இல்லை, அங்கே வைக்கிறதுக்கு ஆள் இருந்தான்ல, கொடிக்கம்மா வைக்கிறதுக்கு ஆள் தான். அண்ணா திமுக பக்கத்தில் ஒரு கொடி பறக்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக கொடிங்க. பட்டி தொட்டியெல்லாம் போய் அங்கே போயிட்டு வந்து கேட்டால் அந்த கல்வெட்டுக்கு சுண்ணாம்படிக்கு ஆள் கிடையாது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடியை மாற்றத்துக்கு ஆள் இல்லை. அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறோம் சார். வாங்குற பணத்தை என்ன பண்ணுறீங்க? கூட்டணிக்காக வச்சு ஒரு 50 கோடி வாங்கினீங்க. இப்போ வாங்கின பணத்தை என்ன பண்ணாங்க நான் கேட்குறேன். வாங்கின பணத்தை என்ன பண்ணீங்க? பணம் வாங்கினாங்கன்னு நீங்கள் பார்த்தா அவங்க தானே சார் சொன்னாங்க தொகையும் தொகுதியும் இன்னும் முடிவாகலன்னு சொல்லிட்டு. சொன்னதே யாரு? பிரேமலதா தானே சொன்னாங்க தொகையும் தொகுதியும் முடிவாகலன்னு சொல்லிட்டு. தொகைனா என்ன? தொகையில சொல்கிறேன்னு கேட்டேன். ஏன் உங்ககிட்ட பணமே இல்லையா? அவங்க கல்வெட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பேர்ந்து கொட்டிட்டுதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா கொடி வந்து கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். வயிறு எழுதி கேட்டால் விஜயகாந்த் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாரு. அதெல்லாம் சரி பண்ணுறது துப்பு இல்லைன்னு கேட்டால் நாயை வச்சுன்னு சுற்றி இருந்து இப்போ பதவி வாங்கிட்டா உருப்புற வேலைக்கணும். பேண்ட்டு போட்டோம் சட்டை போட்டோம்னா சும்மா அதெல்லாம் பேச வேஸ்ட்டு. கட்சியை வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணோம், அதுக்கான திட்டங்கள் என்ன இருக்குது, என்ன செய்யப்படும் சொன்னாங்க கேட்டால் வந்து கட்சிக்கு தலைவர் ஆகிட்டு அண்ணி யாருன்னு சொல்கிற அறிவு வேணா கொஞ்சமாச்சும் அப்புறம் அண்ணி ஆக முடியும். ஒன்று தலைவர் சார். இப்போ கலைஞர் இப்போ ஸ்டாலின் இருக்கிறார் சார். ஸ்டாலின் எங்கேயாவது தலைவர் அப்பான்னு சொல்லியிருக்கிறாரா? தலைவர் தான் சொன்னோம். ஏன்னா பாண்டிங் வந்து என்ன தலைவர் தொண்டர் அந்த இதுதான் பாண்டிங். அப்போ கலைஞர் தலைவர் சொல்லலாம். அதே மாதிரி தலைவர் சொல்லு. அதை விட்டுட்டு வந்து கேட்டா வந்து கேட்டா அந்நியாருன்னா அண்ணி தலைவர் பதவி, அது பதவி பேரா அது அந்நியார். அப்புறம் ஏதாவது சொல்லிடுவாங்க, வேறு எதாவது கடந்து போங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக பேசுகிறோம். உருப்புற வேலை நான் நாயை வச்சு சும்மா சுற்றிட்டு கேட்டால் அதெல்லாம் கருமத்தெல்லாம் விட்டுட்டு வந்து கேட்டால் மக்கள் தொண்டுக்கு வரணும். நாய்க்கு தான் தொண்டு பண்ணிட்டு இருக்கிறான் இது வரைக்கும். நாய்க்கு தொண்டு செய்கிறவனை கொண்டு வந்து மக்கள் தொண்டு கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ ஏன்னா விஜயகாந்தோட மகன்ற அந்த ஒரு பிராண்டு மட்டும். இதில் வேறு பேண்ட்டு நான் தான் போட்டேன், சட்டை நான் தான் போட்டேன். வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க சார். உருப்படியான வந்து கேளுங்க. வேறு நிறைய வந்து இப்போ அடுத்தது அரசியல் ஆர்வத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி கேளுங்க. அதெல்லாம் வீணா போகிற கட்சி. அதெல்லாம் லெட்டர் பேர் கட்சியாக இன்னும் கொஞ்ச நாளில். இதுவரையும் உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு வந்ததுக்கு நன்றி சார்.